என் அன்பு பிள்ளையே, நான் கூறுவதை கவனமுடன் கேள். என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்து விட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதா? உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா? அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டி இருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும் போது, உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கமே? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து நான் பதில் தருவேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். கலங்காதே. ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் குழந்தையே. உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு. நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை. எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது. பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதை தியாகம் குழந்தையே. நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இரக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர். அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது குழந்தையே. கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் அந்த இடத்தில் கடவுள்தான். என் தங்கமே, நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா? உனக்கு புரியவில்லை. என்னுடன் இரு, அமைதியாக இரு. மீதியை நான் செய்து தருவேன். அது ரகசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும். அது உன்னை இறைவனிடம் விட்டு செல்லும். உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரின் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றா? அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றா? உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது. தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக நான் மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றித்தான். உன் தந்தையாக நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றார்? புரிந்து கொள்ளாமல் பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு சேரப்போகிறீர்கள். அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஒரு ஆதாரத்தை பிடித்துக் கொண்டு நிற்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள். வலியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனை கடக்கும் வலிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதை கொண்டு காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள். இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும். நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது. கலங்காதே. மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். நான் என்றைக்கும் உன்னிடம் சொல்வது தான், உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன். கலங்காதே தங்கமே. உன் அப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது. அதை மற்றவர்களுக்காக இழந்து விடாதே. அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாகவே வரும். அதை அறிந்து புரிந்து கொண்டால்
வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. நான் இருக்கின்றேன், கலங்காதே. விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கும் உன் மனம், உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப் போகின்றது. உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார். கலங்காதே. புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது. உன் வாழ்வில் நானே ஒளியாவேன். மாறுதல் காண நேரம் வந்துவிட்டது தங்கமே. கலங்காதே. ஏன் பயப்படுகின்றாய்? சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழி நடத்தும். வலிக்கிறதே என வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் வாழ்க்கையே மாறிப்போகும் குழந்தையே. தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு. சிலர் திடீரென்று மாறுகிறார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம். நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன். எனக்காக உன் வாசலை திறந்து வை. உன் வாழ்வில் கடின கர்மாக்களை பிச்சையாக உன்னிடமிருந்து பெற்று உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கி தருகின்றேன். எனக்காக காத்திரு தங்கமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும். நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். உனக்கு உறுதுணையாக இருந்து நான் உன்னை வழிநடத்துவேன். உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எதற்காகவும் அவசரப்படாதே. நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். கோபம் வேண்டாம் தங்கமே. அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்றாய். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். சத்சங்கம் செய். விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து. நாம ஜபம் செய். இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு. எல்லாம் நன்மைக்கே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன். அதுவரை சற்றே பொறுமையாக இரு. கலங்காதே. வளர்ப்பிறையாக மீண்டும் வளர்ந்து நிற்கப் போகின்றாய். உன் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகின்றது. சந்தோஷத்தில் மூழ்கி துள்ளி குதிக்கப் போகின்றாய். தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே. உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காகவே இருப்பேன். நிம்மதி கொள் தங்கமே. எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்துக் கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். நீ என்னை வணங்குகின்றாய் என்றால் புண்ணியசாலி. நன்மை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து உன்னை நான் காத்திடுவேன். கலங்காதே தங்கமே. அழுது புலம்பாதே. பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் இல்லை. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? ஒரு பறவை உயிருடன் இருக்கும் போது அது எறும்புகளை தின்னும். பறவை இறந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும். காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்று. உதி எந்தெந்த இடங்களை அடைகிறதோ அங்கெல்லாம் நானே வந்து விடுவேன் என்று புரியும். என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்து இந்த உதி. நீ எங்கு சென்றாலும் உதியை நெற்றியில் இட்டுக்கொள். உன் வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது என்று எனக்கு தெரியும் தங்கமே. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிக்கிறது குழந்தையே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது.
நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது. கண் விழித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பாய். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். என் புதி உன் விதியை மாற்றும். அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இட மறவாதே. என்னை உணர்வதில் முதற்படி கடந்து விட்டார். இனி படிப்படியாக என்னை உணர்வார். ஞானத்தின் ஏணிப்படியை பிடித்துக் கொண்டார். இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்த மாட்டார். நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி. உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது. ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும். நான் நிச்சயம் முடித்துத் தருவேன். நீ கலங்காதிரு. எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு செவி சாய்க்காதே. அது கடந்த காலத்தின்படியே உன்னை இப்போதும் வழிநடத்துகிறது. உன் எதிர்காலம் அறிந்தவன் நான். மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது. என் கண்ணில் தெரிகிறது. உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப் போகின்றாய். எவ்வளவோ உண்மையாயிருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தாய். ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதை விட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா. உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே. நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல். நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம். நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதிரு தங்கமே. உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதை காண்கின்றேன். முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார். இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது, என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றார். முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வார். இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றார். இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பாய். உனக்கு தீர்வும் அங்கே காண்பாய். கலங்காதிரு. உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை, தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக் கொடுக்க முயல்கிறேன். குருகுல கல்வி கடினமாக இருக்கும். ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது. நீ பெற்ற அனுபவம் பெறும் அனுபவம் மிக பெரியது. பிறவிக் கடலை உண்மையாக நீந்தி கடந்து வெற்றி பெறும் சிலரில் நீயும் ஒருவராக இருப்பாய். மனம் சலியாமல் முன்னேறு. நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். சிறிது காலம் பொறுமையாக இரு. நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன். வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் உன்னுடன் இருக்கும் போது இந்த கவலை எதற்குனக்கு? ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள். உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது. அதில் தவறென்று சொல்லுக்கு இடமில்லை. உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல, உனக்கு விதிக்கப்பட்டவை. நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது. அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும். கலங்காதே. என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவா. அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா. உனது மனம் கலங்கி உன் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன். என் வார்த்தையை நம்பு குழந்தையே. நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன். அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு. என்றும் நான் உனக்காக வருவேன். உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா? மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன். உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன். உனக்கான விடிகள் பிறந்து விட்டது குழந்தையே.
அதற்கான வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். இனி சந்தோஷமாக இரு. இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே. உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும். இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து நிற்பார். குழந்தையே, உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொள். வேலை, திருமணம், குழந்தை, பிள்ளைகளின் ஆரோக்கியம், கடன், பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள். இவை எல்லாம் மாறும். இவை நிரந்தரமில்லை. நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம். அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாக பெறுவாய். கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இளைப்பாறுவாய். நான் அனைத்தும் சரி செய்வேன். கலங்காதே குழந்தையே. நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன. விரத காலங்களில் நீ மன தூய்மையுடன் இருந்துள்ளாய். என் நாமங்களை, மந்திரங்களை உச்சரித்துள்ளாய். அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு? சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாயி உனக்களிப்பேன். கலங்காதே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன். அப்பா, நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது. ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தால் அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே. ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது. சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.